ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பயமுறை குரங்கு. கைஸ், பொங்கல் சார்பாக நாங்கள் மைண்ட் கிராஃப்டில் ஒரு போட்டி நடத்துகிறோம். என்ன போட்டி? போட்டி என்னன்னா, உங்களோட கிரியேட்டிவ் திறமையை சோதிக்கிற போட்டி. நீங்கள் பொங்கல் சார்பாக என்ன வேணால் கட்டலாம், ஆனால் பொங்கலில் சார்ந்து இருக்கணும். பொங்கலோ பொங்கல். சப்போஸ் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா அதை வந்து ஒரு வீடியோவும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கோங்க. எத்தனை ஸ்க்ரீன்ஷாட்னா 10 ஸ்க்ரீன்ஷாட்குள்ளே இருக்கலாம். வீடியோ ஒன்று தான் தேவை, எக்ஸ்ட்ராலாம் தேவை கிடையாது. உங்கள் வீடியோ சைஸு 1 ஜிபிக்குள்ளே இருக்கணும், அதுக்கு மேலே போக வேணாம். ரெண்டுமே இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒன்று என் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் இருக்கும், இல்லாட்டி நீங்கள் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் ஒரு லிங்க் இருக்கும் ஃபைல்னு அனௌன்ஸ்மெண்ட்டில். அந்த லிங்க்கை தொட்டு உள்ளே போனீங்கன்னா உங்களோட நேமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது கேம் நேமு, அடுத்தது உங்கள் டிஸ்கார்ட் நேமு, மறக்காமல் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட டைப்பு, நீங்கள் என்ன கட்டிருக்கீங்கன்னு போடலாம். அதுக்கப்புறம் பில் டீமும் நீங்கள் செலக்ட் பண்ணுறதா தமிழ் கல்ச்சரை பற்றி போட்டிருக்கீங்களா, பொங்கல் ஃபெஸ்டிவல் பற்றி போட்டிங்களான்னு. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் இருக்குல்ல, ஆட் ஃபைல் கொடுத்து இந்த ப்ரௌசரை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் ஆப்ஷன் காட்டும் எதில் போய் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நான் சும்மா இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் உங்கள் வீடியோ இருந்ததுன்னா அந்த வீடியோவை தொட்டிங்கன்னா போதும், இது மாதிரி அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்லோட் ஆகிடுச்சுன்னா அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பில்டிங்கோட ஸ்க்ரீன்ஷாட் எத்தனை, ஒரு 10 தான் மேக்ஸு, அதுக்குள்ளே நீங்கள் எத்தனை வேணால் அனுப்பலாம். இதில் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் அதே மாதிரி தான் அனுப்பணும். ஸ்க்ரீன்ஷாட்டும் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டிக்கிக்கெலாம் ஓகே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஒரு சின்ன வேண்டுகோள், முடிஞ்சால் வீடியோவில் உங்கள் நேமை வந்து ஒரு இடத்துல டெக்ஸ்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. அப்படி இல்லாட்டி வீடியோ ஃபைல் அனுப்புகிறீங்களா, அதில் வந்து ரீநேம் கொடுத்து உங்கள் நேம் வச்சு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களால் உங்களை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் இன்னொன்று, டிஸ்காவில் தான் ப்ரைஸ் பூலோட அமௌண்ட்டும் சொல்லியிருக்கோம், அங்கே தான் அமௌண்ட்டும் தருவோம். இப்போயே பில்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கிரியேட்டிவில் கூட பில்டு பண்ணலாம். அப்புறம் 15ஆம் தேதி 6 மணிக்குள்ளே இதை நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கணும். ப்ரைஸை பார்த்தீங்கன்னா UPI ரெடீம் கோட் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன்லேயே வாங்கிக்கலாம். பட்டாமாமே. ஹலோ அண்ட் வெல்கம் டு MPT கேமிங் தமிழ். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய BF ஜோக்கர் தமிழ் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் அவர் வந்து இது நடத்துகிறாரு, ஒரு ஈவெண்ட் மாதிரி பொங்கலுக்கு. அதுக்கு நான் வந்து கட்டியிருக்கிறேன். இது வந்து என்ன வேர்ல்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து ஜினேஷ் கேமிங் இருக்கார்லங்க, அவருடைய வேர்ல்டு. ஆனால் வந்து இதை வந்து நான் தான் கட்டினேன், ஓகேங்களா. அவர் கட்டின மாதிரி தான் இருக்கும், ஆனாலும் அவர் சர்வைவலில் கட்டினார். அதை நான் இடிச்சுட்டு க்ரியேட்டிவில் திருப்பி கட்டியிருக்கேன், ஓகேங்களா. திருப்பி ஏன் ப்ரோ இவ்வளோ நாளாக வீடியோ வரலன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன இதுவாகிடுச்சு. அதை நான் உங்களுக்கு போஸ்ட்டில் போடுறேன். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு பொங்கல் பானை. இதுக்கு அவர் கட்டின மாதிரியே தான் இருக்கும், ஆனால் நான் தான் கட்டினேன். இதே தெளிவாக சொல்லிடுறேன் திருப்பியும். இது கட்டின வீடியோலாம் காட்டினா ரொம்ப டைம் ஆகும் தான் நான் காட்டல. அவர் கட்டின மாதிரியே தாங்க இருக்கும், ஆனால் நான் தான் கட்டினேன். இது வந்து ஒரு சமைக்கிற மாதிரி, பொங்கல் பானை வைக்கிற மாதிரி, இந்த இடத்துல பொங்கல் பானையை பற்ற வைக்கிற மாதிரி, அப்படியே போகிற மாதிரி, இந்த இடத்துல இது வர மாதிரி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்கே வந்து சும்மா உட்காந்துட்டு சில் பண்ணுற மாதிரி, இங்கே வந்து பேக் சைட்லாம் இது நல்லாயிருக்கும். இங்கே கேம்ப் ஃபயர் பற்ற வச்சுன்னா புகையாக போகும், அது ஒரு நல்லாயிருக்கும், ஓகேங்களா. இப்போ நான் எடுக்கிற வீடியோவை வந்து நான் அப்படியே தான் ஒரு சேனலுக்கு போடுவேன். இருங்க, நான் இதை வந்து க்ரியேட்டிவில் தான் கட்டினேன், நான் ஒத்துக்கிறேன். அவர் கட்டின மாதிரியே தான் ஆகும், நான் க்ரியேட்டிவில் தான் கட்டினேன். இன்னொரு இது நான் கட்டியிருக்கேன், அது வந்து 2026 டிவிக்காக. இருங்க இதை மட்டும் சட்டுன்னு பற்ற வச்சு விட்றலாம். இப்போ பாருங்க, இப்போ எப்படி செமையாக இருக்கா. ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய அடுத்த பில்டுக்கு போவோமா. நான் வந்து போகிற வழி கூட காட்டிடுறேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நான் கட்டினது அவர் வேர்ல்டில். இதோ இந்த பார்க், அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் நான் கட்டினது அவர் வேர்ல்டில். சரி வாங்க, இப்போ நம்ம கடலுக்கு போனோன்னா நம்ம 2026 விஜய் அவருடைய மாநாடுக்காக பார்க்கலாம். இதோ அங்கே ஒரு பச்சை கலராக பெருசாக இருக்கா, அதுவும் நான் கட்டினது தான். இதோ இந்த இடம். இருங்க கிட்ட போயே காட்டிடுறேன். இது வந்து சுகர் கேன் ஃபார்ம் ஒர்க்கிங் தான். அடுத்து இப்போ உங்கள் எல்லாருக்கும் வாயை பொழக்கிற மாதிரி ஒரு இது நான் காட்டா. இந்த ப்ராஜெக்டை நான் க்ரியேட்டிவ்லேயே ஐ டேக் 1 month டு கம்ப்ளீட். ஏன்னா எனக்கு 3 hours தான் இருக்கும், நான் ஸ்கூல் போயிட்டு வந்தேன்னா மிச்சம். அதனால தான் இப்போ இதான் மைண்ட் கிராஃப்ட் நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ. இதுவும் நான் சேனலுக்காக எடுக்கலை, யாரும் கோச்சுக்கானா. சேனல் இது வேறு பக் அடிக்குது. ஜினேஷ் கேமிங் ப்ரோ கொடுக்கும்போது 2000 நாளில் இருந்துச்சு. நான் இதில் 235 நாள் விளாண்டுருக்கேன். இருங்க கடற்கரைக்கு போயிடலாம் சட்டுன்னு. வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. ரோட் டு 50 சப்ஸ்கிரைபர் தான். எங்கே 20 அடிக்க மாட்டேங்குது, ரொம்ப பக் அடிக்குதுங்க.
இருங்க 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 இருங்கங்க இருங்கங்க ரொம்ப பக்கடிக்குது. இது அவரும் ஒரு சர்வேவில் கட்டினார், நான் க்ரியேட்டிவில் கட்டியிருக்கிறேன். 2 பேத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. சங்க்கு கூட நான் வந்து 8 சங்க்கு தான் வச்சுருக்கேன், ரெக்கமெண்டடில் தான் வச்சுருக்கேன் நான். இதெல்லாம் அவர் கட்டினது தான், இந்த கோல்டு ஃபார்ம்லாம் அவர் கட்டினதே நான் ரீபில்டு பண்ணியிருக்கேங்க அந்த பொங்கல் பானை. அதுக்கப்புறம் நான் என்ன கட்டினேன்னு நீங்களும் கேட்பீங்க, அதுக்கு தான் அங்கே கூப்பிட்டு போகிறேன். இங்கே வாங்கோ, என்னத்துக்கு வைக்கிறதுன்னு தெரில, அதனால் இங்கே பாருங்கள், ஆஸ்பிரைன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ். ஓகேங்களா, அந்த நம்பருக்கு கால் பண்ணினாலும் எவனும் எடுக்க மாட்டான். இது வந்து ஒரு ஆஃபீஸ். ஓகேங்களா, இதுதான் அந்த ஸ்டேஜ். வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி இன்னொன்று காட்டிடுறேன். இதுதான் எங்கள் பாதியிலே நிற்கிது. இதுதான் ஆஸ்பிரைன் குளோபல் சிபிஎஸ்சி ஸ்கூல். எங்கள் பாதியிலே நிற்கிதுங்க, இருங்குங்க. இது ஒரிஜினல் பேரான்னு கூட எனக்கு தெரியல, நான் சும்மா வைக்க பேர் கிடைக்கலன்னு வச்சேன். ஓகேங்களா ஓகேங்களா, இது வந்து ஆஸ்பிரைன் சிபிஎஸ்சி ஸ்கூலுங்கிற ஒரு ஸ்கூலு. அதுக்கப்புறம் வந்து இப்படியா போனீங்கன்னா வந்து நம்மளுடைய அந்த டிவிகே விஜய் அவருடைய 2026க்கான ஒரு பெரிய மேடை. இருங்க ஃபஸ்ட்டு அதை சுற்றி காட்டிடலாம் எவ்வளோ பெருசுன்னு. ஒரே நிமிஷம் இருக்குங்க, இதை சுற்றி காட்டணுன்னா அந்த ஸ்பீடு பூஸ்ட்டு போஷன் குடிக்கணும். நீங்கள் அவர் சேனல்லே வேணாலும் போய் பார்த்துக்கோங்க. இது நான் கட்டினது. இருங்க, எந்த ஒரு சீட்டும் யூஸ் பண்ணாமல் க்ரியேட்டிவில் கட்டினது. ஓகேங்களா, ஸ்பீடு 1.5 நிமிஷம் தான் இருக்குங்க. சரி, இதே குடிச்சுப்போம். இதோ பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் நான் கட்டினது. இருங்க ஒரே நிமிஷம், மட்டும் மேலே தூக்கி வச்சிடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் நான் கட்டினது. ரெட் ஸ்டோன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இவ்வளவும் நான் கட்டினது பாருங்கள். இதை கட்டுறதுக்கு ஐ டுக் 1 month. ஓகேங்களா, இதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் வந்து காட்டிடுறேன். என்ன ஸ்பீடு போட்டாலும் அவ்வளோதான் போகுது. திஸ் இஸ் ரோட். இப்படியே வரும், இப்படியே இங்கே வந்து இங்கெல்லாம் என்பிசிஸ் இருப்பாங்க. இவங்களை போட்டு நம்மளால் டாக் பண்ண முடியாது. இருங்க, 1 side ஃபீமேல் 1 side மேல்ன்ற மாதிரி. ஓகேங்களா, ஜாம்பிலாம் ஒரு இதெல்லாம் கண்டுக்காதீங்க. நான் இதை நைட்டில் ஷூட் பண்ணால் தான் கரெக்டாக வரும். இது பொங்கல் செலிப்ரேஷனுக்காக நான் இவ்வளோ நாளாக வீடியோ போடாததுக்கு காரணம் இதான். இதை தான் இம்மா நாளாக கட்டிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா இங்கே பாருங்கள். இப்போ வந்து இது வந்து ரிப்பீட்டர். இதை இருங்க அது ரொம்ப பக்கடிக்குது. ஒரே நிமிஷம் இருங்க, அப்படியே இதை மட்டும் குறைச்சி விட்டுறேன். சங்கு ரொம்ப லோடாதனால கடுப்பேற்றுறாங்க மயிலாடு முடியல. 8ல் வைக்கிற, சாரிங்க 13ல் இருந்துருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டும் எரியுதா? ஓகேங்களா, இந்த ஃபஸ்ட்டு சுவிட்சை போட்டிங்கன்னா இதெல்லாம் விட்டு எரியும். அதுக்கப்புறம் திஸ் இஸ் தி பிளாஸ்ட்மா. அப்படியே விஜய் ஏறும் போது இப்படி போட்டு விட்டோன்னு வைங்க. எதுவுமே நடக்கலை. ஓ சாரி. இப்போ பாருங்க எப்படி மாசா. இது 1 மாதமாக நான் கட்டிகிட்டு இருந்தேங்க. அவர் வந்து காம்படிஷன் வருது அப்படின்னோடனே இப்போ பாருங்கள், மேலே இருக்க லைட் எதுவும் ஓடாது. ஓகேங்களா, அந்த பின்னாடி இருக்க லைட் எதுவும் அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து மேலே இருக்க லைட் எல்லாம் ஒரே கான்ஸ்டண்ட்டாக எரியுதா? இப்போ இதை மட்டும் நான் ஆன் பண்ணி விட்டேன்னா அப்படியே மேலே இருக்கிறதும் விட்டு எரியும், கீழே இருக்கிறதோட காம்பினேஷன் ஆகி. மேலே சர்க்கியூட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருக்கிறதுன்னு. பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினதுன்னு. இப்போ நான் அவரோட இது நான் ஃபஸ்ட்டே வந்திருக்கோம். இங்கே பாருங்கள் பின்னாடி அப்சர்வர்ஸ், எத்தனை அப்சர்வர்ஸ். சத்தியமாக இதை மட்டும் நான் சர்வேவில் கட்டியிருந்தேன்னா இந்த பொங்கலுக்கு இந்த வீடியோ வந்திருக்காது, அடுத்த பொங்கலுக்கு தான் வந்திருக்கும். அப்சர்வர் பார்த்துக்கோங்க எத்தனை அப்சர்வர்னு. ஓகே, இப்போ வாங்க அந்த அவர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை தொட்டு அந்த வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் வந்து அவரோட டிஸ்கார்ட் லிங்கை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட இது கேட்கும். நல்லா பார்த்துக்கோங்க, எம்பிடி கேமிங் தமிழ் இது என் அக்கௌண்ட்டு வந்து. இதுங்க ஒரே நிமிஷம் இருங்க. அவரோட இது கேட்டிங்கன்னா ஜிமெயிலும் அந்த ஜிமெயிலுக்கான பாஸ்வேர்டும் கேட்கும். அதுக்கப்புறம் ரெக்கவரி ஃபோன் நம்பர், ரெக்கவரி ஜிமெயில் அட்ரஸ் கேட்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இது வெப்சைட்டில் வந்துட்டு
பிளேயர் நேம் வந்து நம்ம எம்பிடி கேமிங் தமிழ்னு போட்டுக்கலாம். கேமிங் தமிழ். ஐஜி என்னன்னு தெரியலையே. மைன்கிராஃப்ட் ஐஜி என்ன? ஒரே நிமிஷம் இருங்க, அவர் வீடியோவில் என்னென்னு பார்த்துட்டு வந்துடும். ஓகேங்க, மைன்கிராஃப்ட் ஐஜி என்ன உங்களோட டிஸ்கார்ட் நேம். ஒரே நிமிஷம் இருங்க. என் டிஸ்கார்ட் நேம் வந்து என் இதில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும். ப்ரோ கேமர் சபரிஷ். அதுக்கப்புறம் டிஸ்கார்ட் யூஸ் நேம். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகேங்க, இதில் வந்து மைன்கிராஃப்டோட ஐடி கொடுக்கணும். ஐயோ தப்பாக கொடுத்துட்டேன். சபரிஷ் எம்டி. இதில் வந்து என்ன போடலான்னா ப்ரோ கேமர் சபரிஷா. ப்ரோ கேமர் எங்க ப்ரோக்ராமர்னு படிச்சிடக்கூடாது, ப்ரோ கேமர்னு படிக்கணும். ஏன்னா நான் எவனுக்குலாம் டிஸ்கார்டு இது தராங்களோ அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ பில்டு டைட்டில் வந்து பொங்கல் பானை வந்து ஜெயிண்ட் ஸ்டேஜ் ஃபார் டிவிகே 2026. பில்டு தீம் வந்து பொங்கல். அதுக்கப்புறம் வந்து பொங்கல் தமிழ் கல்ச்சர், பொங்கல் ஃபெஸ்டிவல்னே போட்டுக்குவோம். இப்போ வந்து நம்மளோட எடுத்த வீடியோ இருக்குல்ல அதை போட்டுருவோம். லோட் ஆகிட்டே இருக்குது. ஒரே நிமிஷம் இது லோட் ஆனதுக்கப்புறம் காட்டுறேன். ஓகேங்க, இப்போ நான் வந்து ஒப்பேராவில் தான் இப்போ ஓப்பன் பண்ணியிருந்தேன். அது வரலன்னொடனே இப்போ கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணி ஃபைல் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 347 MB வருது, பரவாயில்ல. அப்லோட் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். அவங்க ரூல்ஸ்லேயே போட்டிருக்காங்க யாரோடைய கண்டென்ட்டையும் திருடி போடக்கூடாது. நான் திருடி போடல, அதே மாதிரி தான் கட்டினேன். ஸோ தட் இஸ் நாட் திருட்டு. அப்படின்னு நீங்கள் அப்போ நான் திருட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களால் வந்து அயன் ஃபார்ம் கட்ட முடியாது, கோல்டு ஃபார்ம் கட்ட முடியாது, ரைடு ஃபார்மை தவிர மிச்சம் எந்த ஃபார்முமே உங்களால் கட்ட முடியாது. இன்னும் சொல்லப்போனால் மைன்கிராஃப்ட்டே அவங்களால விளாட முடியாது. ஓகேங்களா? அதனால் திருட்டு கிடையாது, பார்த்து கட்டினேன், அவ்வளோதான். நீங்கள் அந்த பொங்கல் பானையை நீங்கள் அதை வந்து இது பண்ணால் கூட நான் வந்து 1.5 மாதம் கிட்டத்தட்ட என்னோடய எஃபெக்ட் போட்டு நான் கட்டின அந்த ஸ்டேஜ் இருக்குது. அதுக்கு ஒர்த்து தான், அது ஒர்த்து தான். 1 மாதம் நான் டைம் எடுத்துக்கிட்டு கட்டினதுக்கு. 1 மாதம் கூட இல்லைங்க, ஒரு 3 வீக்ஸ் அப்படி வச்சுக்கலாம். ஆனால் அந்த 3 வீக்ஸுமே நான் வந்து சண்டே எஸ்டி ப்ரோவோட விளையாண்டுட்டு தான் இருந்தேன். அவர் ரெக்கார்ட் பண்ணுறேன்ட்டு அவர் ரெக்கார்ட் பண்ணல. நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், அப்லோட் பண்ணுறதுனா கேளுங்க. ரிவெஞ்ச் வீக்கு தான் அது. ஆனால் அவர் இது ஆட்டோவில் போட்டுடுறாருங்க. ஆட்டோவில் போட்டு 180 வந்ததுக்கப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் பண்ணிடுறாரு. அது 180லே எடுத்துகிட்டு போயிடுது. நான் என்றைக்காவது க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு பார்த்துருக்கீங்களா? என்றைக்காவது உடம்பு சரியில்லை தான் க்ரூஸ் கண்ட்ரோல் போடுவேன். வாங்கணுங்க கூடிய சீக்கிரத்தில் ஏதாவது ஒரு நல்ல கீபோர்டாக பார்த்து வாங்கணும். இப்போ வச்சுருக்கேன் நல்லது தான். இதில் ஜெயிச்சிட்டா ஒரு ஓடிஜி இது வாங்கணும். அது என்னது பேர் மறந்து போச்சுங்க, இருங்க. ஒரு யூஎஸ்பி ஹப்பு வாங்கணும். ஒரு 130 வருது. எனக்கு 3rd ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனால் என் எய்ம் என்னமோ ஃபஸ்ட்டு ப்ரைஸ், 2nd ப்ரைஸ் அந்த மாதிரி தான். ஏன்னா நான் வந்து சீட்ஸ் அவங்க போடுங்க ரூல்ஸ்லேயே போட்டுருவாங்க பாருங்கள். ஐ எம் ஏ பெட்ராக் பிளேயர் ஒன்லி. இருங்க ஐயோ இது வேறு மேலே. I am a bedrock player only. I did not use building modes or unfair tools. நான் எந்த அன்ஃபேர் டூலும் யூஸ் பண்ணல. நான் ஆனால் என் கையால் கட்டினது. நான் அந்த வீடியோ போடுறதுனா கூட நான் போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட அதுவே ஒரு வந்து 10-15 வீடியோ வந்திருக்கும். திஸ் இஸ் மை 100 ஒர்க் ஆஃப் மை ஓன் ஒர்க்கு. நான் மட்டும்தான் கட்டினேன். இது எவ்வளோ எஸ்டி ப்ரோட்ட கூட நான் வீடியோ அமுச்சு விட்ருக்கேன். நான் இப்போ காட்டினதா பிரச்சனையாகுமான்னு தெரில, இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். I agree to follow BF Joker ஈவெண்ட் ரூல்ஸ். இந்த 3 ரூல்ஸு தான் சொல்கிறாங்க. அந்த 3மே நான் ஃபாலோ பண்ணுறேன். ஒரே நிமிஷம் இருங்க, இப்போ நான் அதை காட்டுறேன்.
இங்கே பாருங்க, எஸ்டி ப்ரோக்கு நான் அமுச்சு விட்டது பார்த்துக்கோங்க. இல்லை இதெல்லாம் மைண்ட் கிராஃப்ட்டு. நாங்கள் அன்றைக்கி சும்மா விளையாண்டு பார்த்தோம். இருங்க இதோ பாருங்கள், லிங்க் அமுச்சு விட்ருக்கேனா. ஃபார் திஸ் ஐ எம் ப்ரிப்பரிங் வீ கேன் ப்ளே நோ மைண்ட் கிராஃப்ட்னு ஒரு அமுச்சிருக்காரா, அந்த மாதிரி தான். இது அப்லோட் ஆகிடுச்சா? இதெல்லாம் ஃபஸ்ட்டு வருது. இதெல்லாம் சொல்லவே இல்லைங்க நீங்கள் ரூல்ஸில். அவங்க நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் பிறக்க போகிறோம் கூகுளில். அதுக்குன்னு வீடியோ அப்லோட் ஆகிற வரைக்கும் அப்படியே பேசிகிட்டு இருக்க முடியாதுல்ல ப்ரோ. நான் என்ன நினச்சேன், இதை கட் பண்ணிட்டு நான் வீடியோ எடிட் பண்ணலாம்னு நினச்சேன். இவங்க எப்படி வைக்கிறானுங்க கொண்டு வந்து முக்காடமோட ஆயிடுச்சுங்க. சரி இருங்க, நான் ஃபுல்லாக அப்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஏங்க ஒரு வழியாக வீடியோ அப்லோட் ஆகிடுச்சு. நம்மள்ட்ட ஸ்க்ரீன்ஷாட் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம சப்மிட் கொடுத்துடலாம். ஃபோட்டோ ரெக்கார்டுங்கிறாங்க. என்ன பண்ணலான்னா, ஒரே நிமிஷம் நான் போய் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் நான் மட்டும். ஓகேங்க, ஸ்க்ரீன்ஷாட்டும் ஒரு 2 ஆட் பண்ணியாச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இப்போ சப்மிட் கொடுத்துருவோம். இருங்க, சப்மிட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், அதாவது 15 இன்றைக்கி 6 o'clock ஈவினிங்கும் முடிஞ்சு போயிடும் இது. ஸோ பார்த்துக்கோங்க. கட்டுறதுனா உங்களுக்கு இன்னும் 12 hours, 12 இல்லை, இன்னும் ஒரு 8 hours இருக்குது. பட்டுன்னு கட்டுறதுனா கட்டிடுங்க, அவ்வளோதான். நான் ரெக்கார்ட் பண்ணுறப்ப டைம் 10. பார்த்துக்கோங்க. பிஎஃப் ஜோக்கர் பொங்கல் பில்ட் ஈவென்ட் சப்மிஷன் ஃபார்ம் யுவர் ரெஸ்பான்ஸ் ஹேவ் பின் ரெக்கார்டட் வந்துருச்சா? அவ்வளோதான். இந்த வந்துருச்சுன்னா முடிஞ்சுது. சரிங்க, இப்படிக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது எம்பிடி கேமிங் தமிழ். லவ் யூ அண்ட் டாட்டா, பாய் பாய்.